வணக்கம். தளபதி விஜய் சார் ரசிகர்களுக்காக என் வாழ்க்கையில் முறையாக விஜய் சாரை தளபதி அப்படிங்கிறது இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. விஜய் சாரோட கல்யாண பத்திரிகை அடித்தது எங்கள் அப்பா தான். சில மனஸ்தாபங்கள் இருக்க தான் செய்யும். அவரோட முகம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைதியான முகம்தான். சில மனஸ்தாபங்கள் ரொம்ப பணக்காரராக இருக்காரா, இல்லை இவர் இப்படி தான் நடந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் எனக்கு எப்பயுமே இருந்துச்சு. அதனால் அவர் மேலே இன்றைக்கி மரியாதை வர ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடி ஏன் அண்ணன்னு சொல்ல வைக்கிறாங்க, ஏன் தளபதின்னு சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒரே யோசனையாக ரொம்ப நாள் இருந்துச்சு. அதில் பதவி ஏற்றதுக்கப்புறம் எந்தெந்த விஷயம் என்னை என்னென்னு கேட்டிங்கன்னா உன்னிப்பாக சிந்திக்க வச்சுச்சு. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய அவர் பதவி ஏற்றதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னிப்பாக சிந்திக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்களை அவர்கிட்ட போய் சொன்னோம்னா ஏதோ ஒரு இடத்துல இம்மீடியட்டாக கொஸ்டினபிளாகவும் இருக்குது, அதை ரெக்டிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னாங்க. அது தப்பு அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இம்மீடியட்டாக அடுத்த நாளே அதை மாடிஃபை பண்ணாங்க பாருங்கள். ஏன்னா அதனால் எவ்வளோ பெரிய நஷ்டம் ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின். அது இல்லாமல் அதை மாடிஃபை பண்ணனால என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு சேர வேண்டிய நல்லது போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா. இம்மீடியட்டாக ஒரே நாளில் பண்ணாங்க பார்த்துறீங்களா. அப்போ எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு தளபதியாக இருப்பாரோ, மக்களுக்கு ஏதாவது பண்ணுவாரோன்னு லைட்டாக ஒரு ஹிண்ட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. நான் இன்னும் எனக்கு தளபதி நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற இது வரல, பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. அதனால் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் வெளிப்படுத்த போகிறேன். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தார். என்ன சனாதன தர்மம்னா என்னது? கோயிலில் போயிட்டு நாங்கள் இந்த தண்ணி அடிக்காமல், அதாவது கலைஞர் கொடுத்த அந்த தண்ணி அடிக்காமல் அந்த கொஞ்சம் காசு கூட இருந்ததுன்னா கோயிலில் போய் அன்னதானம் போகிறதுக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அதை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறனால என்ன லாபம் அப்படிங்கிறது தெரியலை. அது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த தளபதி சிஎம் விஜய் சனாதன தளிப்போம் உங்களோட சேர்ந்துருமோ லைட்டாக அப்படி முறைக்க ஆரம்பிச்சார் பாருங்கள். என்னடா அது சினிமாவில் பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரல் லைஃப்பில் பண்ணுறாரு. மற்ற ஒரு சிஎம் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் உதயநிதி மேலே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஏன் எடப்பாடி கூட பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஹிந்து மதம் கிடையாது. அவரோட பேர்லேயே ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டார். போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாச்சு. ஏன்னா சேர்றது அதே காங்கிரஸ் டீமோடு சேர்றாரு, அதே திமுகவில் இருக்க டீமோடு சேர்றாரு. இன்னும் பெரிய பிரச்சனை வரப்போதோ அப்படிங்கிற அச்சம் எல்லா இண்டூஸ்க்குமே இருக்கும். இல்லை முக்கால்வாசி இண்டூஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஓட்டு போடாத எல்லா இண்டூஸ்க்குமே இருக்கும். அதில் லைட்டாக அப்படி முறைக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சார் பாருங்க. அவர் முறைச்சாலே இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பவர் ஆகி போச்சு. சினிமாவில் காட்டுற மாதிரி முறைச்சாலே ஒரு பவர் ஆகி போச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க அந்த 717 ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படிங்கிறது, இது முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆர் அதை எம்ஜிஆரும் பண்ணியிருந்தார். இவர் அடிக்கடி சொல்லுவார் ஜெயலலிதா எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்து இவர் தான் அப்படின்னு சொன்னார் பார்த்துருக்கீங்களா. அதை சொல்கிறதோடு நிப்பாட்டாமல் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்டும் எனக்கு ஏன்னா நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி பிடிக்கும்னு சொல்லி நான் ஜால்ராயை தட்டலை. நீங்கள் என்னோடய வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தளபதி விஜய் பிடிக்கும்னு எப்பயுமே நான் ஜால்ரா தட்டினதில்லை. நான் என்ன கேட்டிங்கன்னா திமுகவோட ஒன்று சேர்கிற எல்லா கூட்டத்துக்குமே நான் என்னங்கன்னா நான் ரொம்ப பயந்தவன். அதனால் இந்த மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. நான் சாதாரண ஒரு ஆள் தானே, குடும்பம் இருக்கும், அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் இதுலாம் பண்ணும்போது கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது. ஏன் இது எனக்கு கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்குன்னா, நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். அதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். நல்லா அனுபவிச்சிட்டேன். எவ்வளோ கோல அனுபவிக்க முடியும் அவ்வளோ கோல கஷ்டம் இந்த அரசியல்வாதியால் நல்லா அனுபவிச்சிட்டேன். அதில் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. இது நிறையா சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. அதில் இந்த மீடியாலேயும் சில இது போட்டிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இல்லை என்னென்னா வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போகாமல் தமிழ்நாட்டை அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவார் இவர் 5 வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் யாருமே அவ்வளோவா கொண்டு வரல. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சில இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வரும்போது அதுலேயும் ஷேரு பர்சன்டேஜ் ஊழல் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க.
ஒரு விஷயத்த தளபதி விஜய் அவருங்க சார் சொல்லியிருக்காரு. இந்த மாரி நான் 225 கோடி எனக்கு இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி நெனச்சுட்டு போம்போது யாரும் அவ்வளோ பணத்த எடுத்துட்டு போறது கிடையாது. அவர்ட்ட இல்லாத சொத்து கிடையாது. அரசியல மக்களுக்காக கொஞ்சம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அது மாரி பண்ணும்போது எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறோம், அத்தனை இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத யோசிக்கலாம். அணுமின் நிலையத்த கொண்டு வரலாம். இதுலலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தா சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும். எல்லா வெளிநாட்டிலயுமே இருக்கும். அது இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கேன்சரு இந்த மாரி இதெல்லாம் வந்து போராட மாட்டாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ட கொஞ்சம் பெருசா வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு எலிமினேஷன் கண்ட்ரோல். அத வரவிடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ 100% அவங்க பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அணுமின் நிலையம் வரும்போது இந்த கேன்சர் வருது, இது வருது அப்படிங்கிற பிரச்சனைலாம் வராது. அதுக்கு என்னென்ன வந்து மாற்று ரிசோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் 100% வந்து அவங்க பண்ணிருவாங்க. இது மாரி வெளிநாட்டுல இருக்க மாரி எல்லா துறையிலயும் வந்து வேலைவாய்ப்பு குடுத்து, அந்த வேலைவாய்ப்புக்கு ஏத்த மாரி மார்க்கெட் ரேட். இந்த மார்க்கெட் ரேட் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ரேட் வந்துச்சுன்னா தான் வந்து வொர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே சம்பளம் குடுக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் ரேட் வராம இருக்குன்னா, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா, அது லஞ்சத்தில போச்சுன்னு சொன்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட் வராது. ஸோ அது லஞ்சத்தில போகாம, ஆ மார்க்கெட் ரேட் அந்த மார்க்கெட் ரேட்ல சம்பளம், அந்த கம்பெனி நடத்துறவங்க எல்லாத்துக்கும் லாபம் வந்து கரெக்ட்டா அவங்களோட பிசினஸ் அவங்க கிட்ட இருக்கணும். இத நான் தப்பா சொல்றேன் அப்படிங்கிறது கூட நீங்க நெனச்சுக்கோங்க. உண்ம அதுதான். ரத்தன் டாட்டா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு ஒரு டாடா இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு குஜராத்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ரத்தன் டாட்டா வந்து அப்ப வந்து முதலமைச்சரா இருந்தவரு நரேந்திர மோடிஜி. நரேந்திர மோடிஜி உலகத்துல எல்லாத்தையும் பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இவருக்கு நரேந்திர மோடிஜி பிடிக்கல. இவர் வந்து தனியா வந்து ஒரு ஒரு ஆளுமைய காட்டணும்னு நெனைக்கிறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர அகைன்ஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளும அப்படிங்கிறது வந்து உண்மையா, நேர்மையா யாரும் இல்ல. அதுல விஜய் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு வந்து நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வரணும்னு நினைக்கிறேன். இப்ப லைட்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாரி இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது லஞ்சம் வாங்காம ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துட்டா அதுவும் பாஜக ஆள்ற மாநிலம். ஒரு இண்டஸ்ட்ரி கூட இல்லாம வந்து 37,000 இண்டஸ்ட்ரீஸ் வருது. அது மாரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழன் எவனும் வெளிநாட்டுக்கு போய் ஒரு அடிப்படை தொழிலாளியா வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. அந்த அடிப்படை தொழிலாளியா வேலை பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா, வேலைங்கிறது எல்லாம் தமிழ்னு பார்த்துருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அடிப்படை தொழிலாளியா வேலை பார்க்கும்போது என்ன ஒரு கஷ்டம்னா, எந்த ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயத்துக்கு இம்மீடியட்டா அவங்கனால போக முடியல. ரொம்ப தவிக்கிறாங்க. அந்த குடும்பத்த விட்டு இது பண்றது. அந்யோன்யமா அந்த குடும்பத்தோட வாழணும். அந்த குடும்பத்தோட வாழும்போது விவசாயி உற்பத்தி பண்ற பொருள் உடனே அவனுக்கு வந்து நல்ல பொருளா கிடைக்கணும். அது மாரி ஒரு வாழ்க்கைய கொண்டு வரதுக்கான ஒரு அரசியல நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது எப்படி நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த அ 200 யூனிட் தப்புன்னோனே இம்மீடியட்டா ரெக்டிஃபை பண்ணீங்களோ, அது மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்ல தப்பு இருக்கு. தளபதி விஜய் முதலமைச்சர் அவர்களே. அத கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதாவது உங்க ரசிகர்களாகிய நீங்க, தளபதி விஜய் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொன்னா, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, பிற்காலத்துல தளபதி இது மாரி ஒரு பெரிய தப்பு பண்ணாங்கங்கிற பேச்சு வராம இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா, அது தளபதி கிட்ட போயிருச்சு அப்படின்னா, அத சரி பண்ணிருவாரு. அதுவே எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா போன உடனே சரி பண்ணிட்டாரே ஒரே நாள்ல அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த மாரி ஒரு முதலமைச்சர நான் பார்த்தது இல்லையேடா! அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய அதிர்ச்சி. நம்ம வந்து அவர தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் சரி பண்ணிடுறாரு. அது மாரி அத தப்புன்னு சொல்றதுக்கு சிங்கு சான்னு தயவு செய்து போடாதீங்க. எப்ப வந்து தப்புன்னு சொல்லும்போது சரி பண்றாங்களோ, அப்பதான் உயர்ந்த மனிதரா வந்து தளபதி விஜய் மாறிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க உணருங்க. எல்லா அவரு அந்த என்னங்கன்னா சனாதன தர்மத்த ஒழிப்புன்னு சொல்லும்போது அப்படி முறைக்கும்போதே வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா அப்படிங்கிறத ஆணித்தனமா பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. தப்பு நடக்குதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அறிஞ்சு அத அவர் தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்ணலாம். எப்படி இருந்தாலும் தப்பு நடக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டோட முதல் குடிமகன், முதலமைச்சர். அத நீங்க ரசிகர்கள் எல்லாம் உணரணும். எந்தெந்த இடத்துல தப்பு நடக்குதோ, தாவேகா பேர சொல்லிக்கிட்டே தாவேகா எம்எல்ஏ இல்ல எம்பி எவனாவது இருப்பான். எவனாவது தப்பு பண்ணான். உடனே நீக்குங்க. பாஜகல எப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தப்பானவன் இருந்தானா, அதுல வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. உடனே நீக்கிருவாங்க பாருங்க. அந்த மாரி நீக்கிறீங்க. ஏன்னா, இங்க எவன் தப்பு பண்றானோ எல்லாம் தளபதி விஜயோட பேருக்கு பங்கம் விளைவிக்கும். அத வந்து ரசிகர்களாகிய நீங்க யோசிக்கணும். அது இவரா பண்ணாரு, அவங்க கட்சியில எவனோ ஒருத்தன் பண்ணிட்டாருங்கிற பேச்ச பேசக்கூடாது. அத எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன் மூலியமா பண்றீங்களா? ஏன்னா நீங்க சொல்லி தான் ஓட்டு விழுந்திருக்கு இளைஞர்களே. ஆன்லைன் மூலியமா பண்றீங்களா? இல்ல அவங்கள தெரிவிச்சு பண்றீங்களா? இல்ல விஜய் ஐயாவுக்கு தெரிவிச்சு இத வந்து எப்படி இவன் தப்பு பண்றான், இவன் வந்து லஞ்சம் வாங்குறான் தாவேகா பேர சொல்லி அப்படிங்கிறது
வெளியாக்கி விடுற வேண்டியது உங்களோட கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா இத்தனை ஆரம்பத்தில் ஒரு 2-3 விஷயத்த நல்லது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட்டதாச்சு அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு விதமாக போகக்கூடாது. போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு நீங்கள் ரசிகர்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை சார்ந்து நிறைய வீடியோ நான் போடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா, நான் பேசின விஷயத்தில் எந்தெந்த விஷயம் புரியுது, புரியலை, அதாவது எல்லாமே புரியலன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிங்கனாலே எல்லாம் புரிஞ்சிடும். புரியலை, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேசுவோம், வீடியோ போடுவோம். இது மூலியமா தமிழ்நாடு உலகத்திலேயே முதல் தரமான நாடாக மாறும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன்.